நாளைக்கு மிட்கேப் அண்ட் பேங்க் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் டு கேப் டவுன் ஓப்பன் ஆக தான் பாசிபிலிட்டி இருக்குது. லைக் ஒன்றும் கேப்பை பார்க்காது. ஸோ ஃப்ளாட் இந்த சென்ஸ் லைக் 12,480 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஒரு டவுன் கிடச்சி மறுபடியும் இந்த 12,800க்கு மேலே போய் உடைக்குதான்னு பாருங்கள். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகலை. மறுபடியும் இந்த ரேஞ்சை உடைக்குது அப்படின்னா இட் மே ஃபால் டில் 12,480, ஓகேங்களா. 12,480 இதை உடச்சிதுன்னா இட் மே ஃபர்தர் டில் திஸ் பார், ஓகேங்களா. லைக் 12,440 ரேஞ்சு. இது வந்து நம்ம டார்கெட் ஒன்றா வச்சுக்கலாம். இங்கே ஒரு கேப்பும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு லைக் செல்லிங் ப்ரெஷர் அகைன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இட் மே ஃபால் டில் லைக் 12,380 ரேஞ்ச், ஓகேங்களா. இந்த ரேஞ்சு தான் நாளைக்கு நம்ம டார்கெட்டாக பிளான் பண்ண போகிறேன் மிட் கேப்பில். ஸோ அகெயின் கண்டினியூ அப்படியே ஃபாலோன்னா ஆகாது, ஓகேங்களா. ஸோ இது எப்படி போகும் அப்படின்னா இருந்து இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த ரேஞ்சு அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், ஓகேங்களா, மிட் கேப்பு. ஸோ நம்மளோட இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 12,389, ஓகேங்களா. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் we can say this one 12,500. okay, there it is 12,500, ஓகேங்களா. 12,500 ரேஞ்ச், ஓகேங்களா. எக்ஸாக்டாக இல்லை, நியர்லி ஹியர், ஓகேங்களா, இந்த பார். ஸோ 12,500 ரேஞ்சு. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல ஆக்ட் பண்ணும். ஸோ மிட் கேப் ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்க்எக்ஸ் பார்க்கலாம். பேங்க்எக்ஸ், ஓகேங்களா. பேங்க்எக்ஸுமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. சேம் நம்ம மிட் கேப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதே தான் பேங்க்எக்ஸ்லேயும் பிளான் பண்ண போகிறோம். ஸோ பேங்க்எக்ஸ்லேயும் பையிங் ப்ரெஷர் ஒன்றும் கிரியேட் ஆகலை. ஸோ பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் கிராஸ் திஸ் லெவல், ஓகேங்களா. இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து, ஓகேங்களா, இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைக் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட் அண்ட் ஓப்பன் ஆகி இருந்து அகெயின் இந்த லைக் 758 700 ரேஞ்சில் வந்து ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் ஆகுது அப்படின்னா அகெயின் இட் மே ஃபால் அப் டு 58,600, ஓகேங்களா. 58,600 டார்கெட் போடுறேன், ஓகேங்களா. 58,600 ரேஞ்ச், ஓகேங்களா. T1 58,600 ரேஞ்ச், ஓகேங்களா. ஸோ T1 இது அகெயின் இதையும் ஃபர்தராக ஃபாலோ ஆகுது அப்படின்னா இட் மே கம் டு திஸ் பொசிஷன், ஓகேங்களா. 58,400 ரேஞ்ச். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இங்கேருந்து தான் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகியிருக்கு, ஓகேங்களா. இது வந்து அகெயின் இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் ஆன் திஸ் பர்டிகுலர் டே. ஸோ இங்கே உடனே வருமானு கேட்டால் உடனேலாம் வராது. இட் மே கோ சம் கன்சாலிடேஷன் அகெயின் இட் மே ஃபால், ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா இட் மே கம் ஹியர், ஓகேங்களா. இட் மே ஓப்பன் ஹியர், இங்கே ஓப்பன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபால் நடந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் போயிட்டு இந்த லோ உடைக்குது அப்படின்னா அகெயின் ஃபர்தர் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ரீடெஸ்ட் உடனே உங்களுக்கு ரீடெஸ்ட்டு கிடச்சிடும். ஏன்னா இங்கே பையர்ஸ் இருப்பாங்க, அவங்க ரேஞ்சஸ் நாளைக்கு ஸ்ட்ராடலாக ஸ்ட்ராங்கல் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து லைக் அகெயின் தேர் கம்மிங் தி மார்க்கெட்டில் ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகணும் ஆன் பேங்க்எக்ஸ் எக்ஸ்பைரி. பையிங் ப்ரெஷர் கிடச்சிது அப்படின்னா இட் ஷுட் பிரேக் திஸ் லெவல், ஓகேங்களா. பட் ஆனால் பையிங் ப்ரெஷர் கிடைக்கல அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் முடியும் நாளைக்கு மார்க்கெட் வந்து பேங்க்எக்ஸு. ஸோ நம்மளோட இமீடியட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 58,380 ரேஞ்ச். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 58,800, அதையும் உடச்சிதுன்னா லைக் 58,900, ஓகேங்க. ஆல்வேஸ் ரவுண்ட் நம்பர் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரவுண்ட் நம்பரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, ஓகேங்க, ஆன் ஸ்ட்ராடல் டே. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ஸ்ட்ராடல் இருக்கும், ஸ்ட்ராங்கல் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் த ரேஞ்ச் பவுண்ட் பிட்வீன் திஸ் பொசிஷன், ஓகே, லைக் இந்த ஒரு
இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் நான் எதிர்பார்க்குறேன். 58,400 டு 58,900 ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகணும். ஸோ ஸ்டாங்கிள் போடுறவங்க இட்ஸ் பீன் ஹாப்பி. இந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி வந்து நாளைக்கு முடியுதுன்னு பார்க்கலாம்.